அரசு மற்றும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடனான பேச்சுவார்த்தையானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கியிருக்கலாம். சங்கரன், வணக்கம். சங்கரன், இந்த பேச்சுவார்த்தையில் ஜாக்டோ ஜியோ சார்பாக எவ்வளவு நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஜாக்டோ ஜியோ அமைப்பு என்பது 62 அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் இணைந்த ஒரு கூட்டமைப்பு. இந்த அமைப்பு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 3 லட்சத்திற்கும் அதிகமான பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டுகளாக போராடி வருகிறது. இந்த வரிசையில் கடந்த 1 மாதமாக பல கட்ட போராட்டங்களை இந்த அமைப்பு நடத்தி வருகிறது. அதன் ஒரு அங்கமாக வரக்கூடிய 15ஆம் தேதி நாளை மறுநாள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்றும், அப்போதும் தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரக்கூடிய 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்திருக்கிறது. இதேபோன்று இந்த அமைப்பில் இடம்பெறாத மற்றொரு அரசு ஊழியர் ஆசிரியர் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு, அந்த அமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இதே போன்று வரக்கூடிய 15ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம், 26ஆம் தேதி முதல் அவர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் தற்போது தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தையானது நடந்து வருகிறது. மூத்த அமைச்சர் திரு ஏபா வேலு அவர்களுடைய அலுவலகத்தில் மற்றும் அமைச்சர்கள் முத்துசாமி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தையானது துவங்கி இருக்கிறது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய உயர்மட்ட குழு நிர்வாகிகள் திரு அன்பரசு, வெங்கடேசன், தியாகராஜன், தாஸ் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30 நிர்வாகிகள் அந்த அமைப்பு சார்பாக பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று மற்றொரு அமைப்பை சேர்ந்தவர்களும் திரு பீட்டர் உள்ளிட்ட பலர், இந்த ஒரு 30 பேர் அவர்கள் தரப்பில் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும், கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசுக்கு கால அவகாசம் தர வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கள் அமைச்சர்கள் தரப்பில் தற்போது முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை 2 அமைப்புகளுமே ஆணித்தரமாக அமைச்சர்களிடம் வலியுறுத்தி இருக்கின்றன. எனவே இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால், ஏதாவது வேறு சில கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டால் நாளை மறுநாள் அந்த வேலை நிறுத்த போராட்டம் என்பது நடைபெறாது. அதே நேரத்தில் அரசு எவ்வித கோரிக்கைகளையும் ஏற்கவில்லை என்று தெரிய வந்தால் திட்டமிட்டபடி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்ற தகவலையும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையானது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் எந்த மாதிரியான முடிவுகள் எட்டப்படுகின்றன என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.